அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ரிஷி பஞ்சமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முதலில் நீங்கள் யமுனா தேவி பூஜை செய்துவிட்டு தான் வயதான மாது விளக்கு நின்று போன 7 ஆண்டுகளான முதியவர்கள் இந்த பூஜை செய்து பலன் பெறுவார்கள். ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி முடிந்து அடுத்த நாள் வளர்பிறை நாளில் வரும் திதி ரிஷி பஞ்சமி திதியாகும். அனைத்து ரிஷிகளையும் பூஜை செய்து விரதம் இருப்பதினால் இந்த நாளுக்கு ரிஷி பஞ்சமி என்று பெயர் வந்தது. திருமணமான மனைவி மற்றும் கணவன் இருவரும் தம்பதிகளாகவோ அல்லது ஒரு பெண்ணானவள் தனியாகவும் இந்த பூஜையை செய்யலாம். இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை எந்த ஒரு பெண்ணானவள் சரியாக கடைபிடித்து செய்கிறார்களோ அவருடைய குடும்பத்தில் ஏற்படும் பெண்களினால் ஏற்படும் சாபம் போன்றவை விரைவில் விளங்கும் என்பது இதன் முக்கிய நோக்கமாகும். திருமணமான பெண்ணானவள் புகுந்த வீட்டில், அதாவது கணவன் வீட்டில் மகிழ்ச்சியாக வாழாமல் அவர்களுடைய தந்தையர் மற்றும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு இல்லாமல் வாழ்வது அல்லது மரணம் அடைவது, திருமணம் செய்து கொண்டு வந்த பெண்ணை திருப்பி அனுப்புவது போன்றவை பெண் சாபங்கள் ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்களாக அமைகிறது. அதிக மக்கள் கூட்டம் இருக்கும் இடத்தில் ஒரு பெண்ணை அவமானப்படுத்துவது, அந்த பெண்ணின் மனதை நிலைகுலைய செய்வது, மேலும் ஒரு சிறந்த பெண்மணியாக விளங்குபவளை அவளின் நடத்தையை களங்கம் செய்வது, இது எல்லாம் பெண்களின் சாபமாகும். மேலும் நல்ல பெண்களை ஏமாற்றுவது, பொய்யாக கூறி பெண்களிடம் தவறான எண்ணத்தில் பழகுவது, கட்டிய மனைவியை துரோகம் செய்வது, அதாவது வேறொரு பெண்ணை நினைத்து பார்ப்பது, திருமணம் ஆகாமல் காதலியை கர்ப்பமாக்கி அவரை ஏமாற்றுவது மற்றும் மறுபடியும் அவர்களை பேசுவது, அதாவது கடுஞ்சொற்களால் பேசுவது, மேலும் பெண்களுடன் ஆசையாக பேசி கணவன் இல்லாத பெண்களிடம் மற்றும் அவர்களின் பணத்தை அபகரிப்பது, அடுத்ததாக ஒரு மனைவியை வேலைக்கு அனுப்பி அவர்களின் வருமானத்தில் உட்கார்ந்து உடல் வளர்த்தது போன்றவை மிகப்பெரிய பாவச்செய்களாகும். இதனால் ஏற்படுவதுதான் பெண்களின் சாபமாகும். இதில் உங்கள் வீடுகளில் திருமண தடை மற்றும் குழந்தை பேறு, தொழிற்தடங்கள் போன்றவை ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கை கஷ்டத்துடன் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். அதனை போக்கிக் கொள்ளவே இந்த ரிஷி பஞ்சமி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. நீங்கள் ஆவணி மாதத்தில் வரும் விநாயகர் சதுர்த்தி அடுத்த நாளான ரிஷி பஞ்சமி நாளில் நீங்கள் அனைத்து விதமான சப்த ரிஷிகளை வணங்குவதால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பெண்களின் சாபங்கள் நீக்கிக் கொள்ள ஒரு நல்ல செயலாகும். இதனால் வெற்றியடைவீர்கள். மேலோகத்தில் உள்ள சப்த ரிஷிகளை நீங்கள் பூஜை செய்யும் திருநாளை இந்த ரிஷி பஞ்சமியாக இன்றைய நாளில் பார்க்கப்படுகிறது. இந்த ரிஷி பஞ்சமி நாளில் மதியம் குளம், ஆறு, குட்டை ஆகியவற்றில் குளித்துவிட்டு ரிஷிகளை வணங்க வேண்டும். அடுத்ததாக ஞாயிறுவி குச்சியை கொண்டு பல் துளக்கி நெல்லிக்காயை நீங்கள் பொடி செய்து அந்த பொடியை தேய்த்து குளிக்க வேண்டும். அதன் பிறகு உங்கள் வீட்டில் உள்ள கலச பாத்திரத்தை நீங்கள் கலச வடிவில் செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு மிகப்பெரிய முனிவர்களாக பார்க்கப்படும் கசியப்ப முனிவர், அத்திரி முனிவர், விஸ்வாமித்த முனிவர், கௌதம முனிவர், சப்தகனி முனிவர், வசிஷ்ட முனிவர், பரத்வாஜ முனிவர் ஆகிய 7 முனிவர்களுடனான அந்தாதியை நீங்கள் மனதார பாட வேண்டும். மேலும் அவர்களை நீங்கள் மனதார பூஜை செய்து விட வேண்டும். அதன் பிறகு உங்கள் வீட்டில் உள்ள 7 பேர், அதாவது முதியவர்களாக பார்க்கப்பட்ட 7 பேர்களை கொண்டு வந்து அவர்களை அந்த 7 ரிஷிகளாக பாவித்து அவர்களுக்கு நீங்கள் முன்பு செய்து வைக்கப்பட்டிருந்த நெய்வேத்தியத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அன்று இரவு முதல் அந்த ரிஷிகளில் மற்றும் அவர்களின் சரித்திரத்தை நீங்கள் விடிய விடிய பேச வேண்டும். அடுத்ததாக காலையில் எழுந்து அந்த ரிஷிகளுக்கு ஓம பூஜை செய்துவிட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த ரிஷி பஞ்சமி விரதம் இருப்பதன் மூலம் உங்கள் வீட்டில் பெண்களின் சாபம் ஏற்பட்டு உங்கள் வீட்டில் கடுமையான நோய் மற்றும் மனவேதனை போன்றவை ஏற்பட்டு வாடிக்கொண்டிருப்பீர்கள். இந்த ரிஷி பஞ்சமி விரதம் இருந்து உங்கள் வாழ்க்கை வெற்றியடை செய்யுங்கள். அந்த கொடிய பெண்களின் சாபத்தை போக்கிக் கொள்ளுங்கள். இந்த ரிஷி பஞ்சமியானது அந்த முனிவர்கள் நம்முடைய பாவ கணக்குகளை தீர்மானித்து போக்கிக் கொடுப்பார்கள் என்பது ஐதீகம். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.